விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா, வணக்கம். என்ற பதிவில் கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். சிகண்டி ஒரு நபும்சன் அல்லவா? அவர் மகாரதர் என்றாலும் அவரும் ஒரு ஆண்தானே என்றார் அர்ஜுனன். சிகண்டி உனக்கு ஆண்மகனாக தெரிந்தாலும் பிதாமகர் அவரை கண்டவுடன் தனுசை வைத்து விடுவார் என்றார் கிருஷ்ணர். அது ஏன் வாசுதேவரே என்றான் நகுலன். அது ஏன் என்றால் நகுலா, கங்கை புத்திரருக்கு மகாரதர் சிகண்டி ஒரு பெண்தான். கங்கை மைந்தர் சிகண்டிக்குள் இருக்கும் காசி இளவரசி அம்பையை அடையாளம் காண்பார். ஒரு காலத்தில் காசி நாட்டு இளவரசி அம்பைக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறு தவறு இழைத்து விட்டார். அந்த அவமானத்தை அம்பை மன்னிக்கவே இல்லை. அவள் அஸ்தினாபுர அரசவையில் ஒரு சபதம் மேற்கொண்டாள். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாவது ஏதேனும் ஒரு வழியில் கங்கை புத்திரர் பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமாவேன் என்று. அவள் மறுஜென்மம் எடுத்து இன்று சிகண்டியாக நிற்கிறாள் நகுலா என்றார் கிருஷ்ணர். பிதாமகர் அவளை அடையாளம் கண்டுகொள்வாரா என்றார் தர்மர். அவர் கங்கை புத்திரர் காங்கேயனாக இல்லாவிடில் ஒருவேளை தவறு ஏற்படலாம். ஆனால் அவர் கங்கை மைந்தர் பீஷ்மர். ஆகையால் சிகண்டி உருவத்தில் நிற்பது அம்பை என்று அடையாளம் கண்டுகொள்வார். சிகண்டியின் கூடாரத்திற்கு அர்ஜுனன் வருகிறார். வணக்கம் மைத்துனரே என்றார் அர்ஜுனன். என்னிடம் உங்களுக்கு என்ன ஆசி உள்ளது? உங்களது உருவமானது வெற்றி எனும் ஆசியை மீறி நிற்கிறது. வெற்றி திருமகள் உங்களது தோளில் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார் குந்தி புத்திரரே என்றான் சிகண்டி. ஆசி வழங்க விருப்பம் இல்லை என்றால் தர வேண்டாம், ஆனால் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ணன். வாசுதேவனின் தோழருக்கு என்னிடம் என்ன பெற வேண்டும் என்றார் சிகண்டி. இன்று நான் பிதாமகருடன் இறுதி யுத்தம் நடத்தப் போகிறேன். இந்த யுத்தத்தில் உங்களது துணையின்றி வெல்ல இயலாது. ஆகவே இன்றைய போரில் தாங்கள் என்னோடு எனது தேரில் வந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்றான் அர்ஜுனன். நிச்சயம் நிச்சயம் குந்தி புத்திரரே. இந்த ஒரு நாளுக்காக எத்தனை காலமாக காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா காண்டீபரே என்றான் சிகண்டி. யுத்த பூமி. துரியோதனன் சகுனியிடம் கேட்கிறார். மாமா அவர்களே, அர்ஜுனன் தேரில் சிகண்டி ஏன் இருக்கிறான்? இதன் காரணம் என்ன என்றான். எதற்கும் நீ கங்காபுத்திரரை சென்று கேள் மருமகனே துரியோதனா. நேற்று இரவு யுதிஷ்டிரன் அவரை சந்திக்க வந்து இருந்தான். இன்று அர்ஜுனன் தேரில் சிகண்டி இருக்கிறான். இதில் ஏதோ சூது உள்ளது என்றார் சகுனி. துரியோதனன் பிதாமகரை சந்திக்கிறார். பிதாமகரே, அர்ஜுனன் தேரில் சிகண்டி ஏன் இருக்கிறான் என்று கேட்டார் துரியோதனன். என்னை இப்போரிலிருந்து விலக்குவதற்கு என்ன வழி என்று கூறினேன். என்ன, தாங்களே போரிலிருந்து விலக்கும் வழியை கூறிவிட்டீர்களா? வேறு என்ன செய்வது? நான் அவனுக்கு வாக்களித்திருந்தேன். நான் வழங்கிய ஆசியை அவன் திருப்பித் தர வந்தான். நான் கொடுத்த எதையும் திருப்பி வாங்காதவன் அல்லவா? அதனால் அவனுக்கும் அவன் வெற்றிக்கும் இடையில் நான் நிற்க விரும்பவில்லை. அதனால் என்னை இப்போரிலிருந்து விலக்கும் வழியை கூறிவிட்டேன் என்றார் பீஷ்மர். எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வையுங்கள் பிதாமகரே. நீங்கள் யாருக்காக போரிடுகிறீர்கள்? எனக்கா, இல்லை அவர்களுக்காகவா என்றான் துரியோதனன். நான் யாருக்காகவும் யுத்தம் செய்யவில்லை. எனது தாய் பூமிக்காக போர் செய்கிறேன். கடவுள் என்னிடம் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், சொர்க்கமா அஸ்தினாபுரமா என்று கேட்டாரேயானால் நானும் அஸ்தினாபுரத்தையே விரும்புகிறேன் பிதாமகரே. ஏனென்றால் ஆகையால் ஒருவனுக்கு உங்களுக்கு போரிலிருந்து விலகுவதற்கு உரிமை இல்லை. நீங்கள் யுத்தகலத்தை விட்டு விலகவே கூடாது பிதாமகரே. நான் அஸ்தினாபுரத்து அரசன் திருதராஷ்டிரன் பிரதிநிதியாக இருப்பதால் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். தாங்கள் இப்போரிலிருந்து விலகவே கூடாது என்றான் துரியோதனன். நான் வாக்களிக்கிறேன் மகனே. போர் முடிவதற்கு முன்னால் ரணகலத்தை விட்டு
விலக மாட்டேன் என்று. அப்படியானால் தாங்கள் யுத்த களத்தை விட்டு விலகி நிற்க என்ன வழி கூறினீர்கள் பிதாமகரே என்றான். அது ஒன்றும் இரகசியமானது அல்ல துரியோதனா. அந்த வழியால் எந்த சத்திரியனையும் போரிலிருந்து விலக்கிவிட முடியும். அது என்னவெனில், ஒரு பெண் என் முன் வந்தாள் என்றால் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். இதை துரோணரும் உன் குலகுருவும் கூட கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். இதை உன் மாமா சகுனியும் கூட செய்தாக வேண்டும் மகனே என்றார். அப்படியானால் அர்ஜுனன் தேரில் சிகண்டி ஏன் வந்தான் என்றார் துரியோதனன். என்ன சொன்னாய்? அர்ஜுனன் தேரில் சிகண்டியா? அப்படியானால் இனி நான் போரிட்டு கொண்டு இருக்க நீ விரும்பினால் சிகண்டியை என் எதிரில் வரவிடாதே. ஏனெனில் சிகண்டி ஒரு பெண்தான் என்றார் பீஷ்மர். என்ன, சிகண்டி ஒரு பெண்ணா என்றான் துரியோதனன். துரியோதனன் சகுனியிடம் வந்தான். என்ன செய்தி மருமகனே என்றான் சகுனி. மாமா அவர்களே, பிதாமகர் சிகண்டியோடு போர் செய்ய மாட்டார். சிகண்டி தன் எதிரில் வந்தால் பிதாமகர் ஆயுதங்களை தொடமாட்டார். அவர் நிராயுதபாணியாக நின்றால் சிகண்டியை முன்னிறுத்தி அந்த கோலை அர்ஜுனன் பிதாமகரை பானங்களால் துளைத்து விடுவான் என்றான் துரியோதனன். அப்படியானால் அர்ஜுனனின் ரதத்தை பிதாமகரின் தேர் அருகில் வரவிடக்கூடாது மருமகனே. நமது எல்லா வீரர்களுக்கும் மகாரதர்களுக்கும் கட்டளையிடு. அவர்கள் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நின்று இருவரையும் நேருக்கு நேர் சந்திக்க விடாமல் செய்துவிடு என்றான் சகுனி. பீஷ்மரை அர்ஜுனன் தேர் அணுக ஒட்டாமல் சல்லியன், அஸ்வத்தாமா, துரோணர், துரியோதனன் என அனைத்து மகாரதர்களும் இடைமறித்து நின்று கடும் போர் புரிந்தனர். இருப்பினும் பரந்தாமன் தனது தேரை மிகவும் சாதுரியமாக பீஷ்மரின் தேரின் நேர் சென்று நிறுத்தினார். பீஷ்மர் தனது வில்லை வளைத்து நாணை பூட்டி அர்ஜுனனை குறிவைத்தார். அப்போது அர்ஜுனனை மறைத்து கொண்டு சிகண்டி தனது வில்லை பீஷ்மரை நோக்கி வளைத்தான். பீஷ்மர் அவரை காணாமல் தனது வில்லை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு சிரித்தபடியே கூறினார், சிகண்டி, உனது விருப்பப்படி அடி. உன்னை எதிர்த்து நான் போர் புரியேன். ஏனென்றால் நீ பெண்ணாக பிறந்து ஆணாக மாறியவன் என்றார். இதை கேட்ட சிகண்டி சினம் கொண்டு கடைவாயை நாவினால் நனைத்து கொண்டு, நீர் நரோத்தமர், சமானமில்லாத வீரர், பரசுராமரையே வென்றவர். உமது மரணத்துக்கு என்னை தவிர உரிமையுள்ளவர்கள் இவ்வுலகில் வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது கங்கை புத்திரரே என்றான் சிகண்டி. துரோணர் இடைமறித்தார். பீஷ்மர் தேரு வேறுபுறம் சென்றது. பீஷ்மர் தாம் செய்த உறுதியின்படி பலரை கொன்று குவித்தார். அர்ஜுனன் பிதாமகரை நெருங்க எண்ணி சுழன்று சுழன்று சரைமலை பொழிந்து சேனைகளை அழித்தார். இதனை கண்ட துரியோதனன் வருந்தி, பிதாமகரே, நீர்தான் எங்களை காக்க வேண்டும் என்றான். துரியோதனா, ஒவ்வொரு நாளும் நான் 16,000 வீரர்களையும் அரசர்களையும் கொல்லுவேன் என்று கூறினேன். என் ஆற்றலுக்கு தக்கபடி அதை நான் செய்கிறேன். ஒன்று பாண்டவர்களை கொல்லுவேன், அல்லது அவர்கள் கையால் கொல்லப்படுவேன். பாண்டவர்கள் வெல்லத்தகாதவர்கள். உனது அன்னத்தை நான் புசித்தேன், அந்த கடனை இன்று கழிப்பேன் என்று கூறிவிட்டு தேரை வேறுபுறம் செலுத்தினார். அர்ஜுனன் துச்சாதனனை எதிர்த்து போர் செய்தான். துரோணர் தமது புதல்வனை பார்த்து, மகனே, நான் காணும் இடமெல்லாம் அபச சகுனங்கள் தென்படுகின்றன. பீஷ்மரை கொல்ல அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி முயலுகிறான். பீஷ்மர் சிகண்டியுடன் போர் புரிய மாட்டார். அர்ஜுனன் அளவிட முடியாத வீரத்திலகன். நீ சென்று அர்ஜுனனை தடுத்து நிறுத்து. நான் தர்மரை எதிர்க்கிறேன் என்றார் துரோணர். பீஷ்மர் அநேகரை கொன்றார். மாலை நேரம் வருவதற்கு முன் தாம் மேலும் வாழ்வதை வெறுத்தார். அப்போது தருமரின் தேர் அவர் அருகில் வந்தது. பீஷ்மர் அவரை பார்த்து, தருமநந்தனா, பேரறிஞனே, இந்த உடம்பின் மீது நான் வெறுப்பு அடைந்து விட்டேன்.
போரில் பலரை கொன்று கொண்டே எனது நெடுங்காலம் சென்றுவிட்டது. ஆதலால் எனக்கு நீ பிரியத்தை செய்ய விரும்புவாயானால் பாஞ்சால மைந்தன் சிகண்டியை முன்வைத்து அர்ஜுனன் மூலம் என்னை இந்த போரிலிருந்து விலக்கிவிடு என்றார். பின்னர் பீஷ்மர் சரமலையால் பாண்டவ சேனைகளை காடு தீப்பற்றி எரிவதைப் போல் எரித்தார். அர்ஜுனன் தேர் பீஷ்மர் முன் வந்தது. கங்காபுத்திரர் அர்ஜுனனை நோக்கி வில்லை உயர்த்தவே சிகண்டி தனது தனுசுடன் பீஷ்மர் முன் நின்றான். பீஷ்மர் தனது வில்லை வேறுபுறம் திருப்பினார். அர்ஜுனன் கணை அவர் கவசத்தை பிளந்தது. பீஷ்மர் வேறு வில்லை எடுத்தார். அர்ஜுனன் அதனையும் துண்டித்தான். பீஷ்மர் சக்தி ஆயுதத்தை அர்ஜுனன் மீது விடுத்தார். அர்ஜுனன் 5 கணைகளால் அதனை துண்டித்தான். பீஷ்மரின் மனம் பின்னோக்கி சில வினாடிகள் சென்றன. இந்த வாசுதேவர் பாண்டவர்களுக்கு துணை புரியவில்லையானால் நான் அவர்களை கொன்று இருக்க முடியும். ஆனால் வாசுதேவர் உலகநாதர். அவருடைய அன்பை பெற்றவர்கள் பாண்டவர்கள். ஆதலால் அவர்கள் கொல்ல முடியாதவர்கள். முன்காலத்தில் என் தந்தைக்கு பரிமளகாந்தியை மனம் செய்து வைத்தபோது என்னை யாராலும் போரில் வெல்ல முடியாது என்றும், நான் விரும்பிய போதுதான் மரணதேவன் என்னை நெருங்குவான் என்றும் தமது தந்தை வரம் தந்ததை நினைவுபடுத்தி கொண்டார். அப்போது அவரது காதுகளில் மட்டும் விண்ணிலையிருந்து சில சொற்கள் விழுந்தன. அந்த சொற்கள், விண்ணிலே வந்து விடு ஐயா, போரிலிருந்து ஒளிவு அடைவீங்கள், விரைவில் சொர்க்கத்தை அடையும் என்றார்கள். அப்போது குளிர்ந்த நறுமணம் வீசியது. அந்த வார்த்தைகள் பீஷ்மரின் காதுகளுக்கு மட்டுமே கேட்டது. சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் கணைகளை விடுத்தான். தனது நெஞ்சை துளைத்த பானங்கள் அர்ஜுனனுடைய பானங்கள் என்பதை பீஷ்மர் அறிந்து கொண்டார். பீஷ்மர், துச்சாதனா, அன்று உனது செயலுக்கு இன்று பலன் கிடைத்தது. பார்த்தனுடைய பானங்கள் எனது உடம்பை பிளந்தன. காண்டீபனுடைய அம்புகளைத் தவிர வேறு யாருடைய பானங்களும் எனது உடலை துளைக்க முடியாது என்றார். பல்குணனுடைய பானங்கள் உடல் முழுவதும் துளைத்துச் சென்றன. பீஷ்மர் கீழே சாய்ந்தும் கூட அவர் உடல் பூமியை தொடவில்லை. அவரிடம் தெய்வத்தன்மை வந்து சேர்ந்தது. இது உயிர்விடத்தக்க காலம் அல்ல என்று விண்ணிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. கங்காதேவி மகிரிஷிகளை அவரிடம் அனுப்பினார். மானச சரோவரத்தில் வசிக்கும் அன்னப்பறவை வடிவாக அவர்கள் பீஷ்மரின் அருகில் வந்து சரதெல்வத்தில் படுத்திருக்கின்ற பீஷ்மரை கண்டு வலம் வந்து, இது தட்சிணாயன காலம், ஆகவே உத்தராயண காலம் வரும் வரை காத்திரு என்று கூறிவிட்டு சென்றனர். துரோணர் மற்றும் தர்மர், அர்ஜுனன் முதலியோர் மதிமயக்கியம் முற்று அழுதார்கள். பீஷ்மர் யோக நிலையில் நின்று நாராயணனை எண்ணி மகோபநிஷத்தை ஜபித்தபடி இருந்தார். எல்லோரும் மனமுருக கண்கலங்கி நின்றனர். தந்தை இன்பம் ஏய்த்த தவமே இன்பமாக சிந்தை தெளிவு ஞான செல்வா செஞ்சேவகனே முந்தை மரபுக்கெல்லாம் முதல்வா ஞான முழுதும் எந்தையாள வைப்பார் இனிய கோவே. அன்பர்களே, ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.